ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஹெல்த்தி ஃபுட் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நொங்கு மில்க் ஷேக். நாம் இதை இன்றைக்கி மண்கலத்தில் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி அதுதான் ஸ்பெஷல். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நொங்கு மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் 4 நொங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல தோல் உரித்து எடுத்துக்குவோம். 4 நொங்கையும் உரித்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கால்வாசி பாகத்தை எடுத்து வச்சுட்டு மீதி முக்கால்வாசி பாகத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். 1/2 லிட்டரு பால் சேர்க்கணும். அதுக்காக 1/2 லிட்டரு பால் வாங்கி வச்சுருக்கேன். இதையும் காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம். கட் பண்ண நொங்கையும் 6 ஸ்பூன் ஜீனியும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாம் நொங்கு மில்க் ஷேக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மண்கலயம் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஜீனியும் நொங்கும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக பாதாம் பிசின் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்ததாக தனியாக கால்வாசி நொங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு கையளவுக்கு பப்பாளி பழம் அதை அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஃபைனலாக நான் 11 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதோடவும் இந்த நொங்கு மில்க் ஷேக்கோட சேர்த்து செய்யும்போது அதை சேர்த்து போடும்போது ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நொங்கு, பப்பாளி பழம், பிஸ்தா பருப்பு எல்லாமும் சேர்ந்து இந்த மில்க் ஷேக்கை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த நொங்கு சீசன் முடிய போகுது. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் பிஸ்தா பருப்பை உடச்சி இந்த மில்க் ஷேக்கோடு நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்குவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நொங்கு மில்க் ஷேக் ரொம்ப அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆயிருச்சு. மீண்டும் நாம் அடுத்து ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.